இந்த பொண்ணு அவங்க அக்கா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இந்த பையன் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்ட அப்புறம் அவங்க அக்கா சொல்றாங்க இந்த பையன் தான் நம்ம அம்மா எமர்ஜென்சில இருக்கும்போது பிளட் கொடுத்தான். இந்த பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல சேர்ந்தவன், அது மட்டும் இல்லாம ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் கார்ல இருந்து இந்த பையன் பக்கத்துல 4 பேர் இறங்கி வர இவர் எவ்வளவு பணம் கடன் வாங்கி இருந்தாலும் அதை நான் கொடுத்துறேன், இவர் ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இவர்கிட்ட ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ட்டு சொல்றான். இவரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 விரல காட்ட இந்த பொண்ணு 5 லட்சம் தானே கடன் வாங்கி இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா. அடுத்து இந்த பொண்ணு தங்கி இருக்கிற வீட்டுக்கே அவரை கூட்டிட்டு போயிட்டு பணம் ரெடி பண்ற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே போயிடுறா. அப்புறம் இந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு இவருக்குன்னு ஒரு கோட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு செலக்ட் பண்றா. அந்த கடையில வேலை செய்யறவங்க கிட்ட எவ்வளவு இதுன்ட்டு கேட்க அதுக்கு இந்த பொண்ணு இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு உங்களை மாதிரி வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி இருந்துட்டு இந்த மாலோட ஓனருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த சேல்ஸ்க்கு இன்னொரு கஸ்டமர் இந்த கோட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல அவங்களுக்கே கொடுத்துட்றா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன்ட்டு சொல்ல அதுக்கு இந்த சேல்ஸ்கேலும் ஃபர்ஸ்ட் நீ கடையை விட்டு வெளியே போட்டு இந்த பொண்ணை கீழே தள்ளி விட இந்த மாலோட ஓனர் இந்த பொண்ணை தாங்கி பிடிச்சிடுறாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணோட அம்மாவுக்கு பிளட் கொடுத்தவர் தான். அப்புறம் இவரும் இந்த மால்ல இருக்கிற என்ன வேணா நீ வாங்கிக்கோ வா ஷாப்பிங் பண்ண போலான்ட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.